எல்லாருக்கும் நான் இப்போ பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் ஸ்கூல் பற்றி தான் பேச போகிறேன். என்னுடைய பொண்ணு இங்கே படிக்கிறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. காரணம் 2-3 ரீசன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு குழந்தைய எப்படி வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிறது வந்து பேரண்ட்ஸ் முதல்ல சொல்லி கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேரிங்காக அவங்களுடைய ஃபுட்ல இருந்து ப்ளஸ் அவங்களுடைய எஜுகேஷன் இருந்து ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்தோடனே ஃபுல்லா இல்லாம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க என்ன பண்றாங்கன்னா கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கறோம்னா நம்ம வீட்டில் கூட நம்முடைய குழந்தை வந்து இதே விஷயத்த வந்து பண்றதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, இங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் பத்தி நான் கண்டிப்பா சொல்லணும். ஸோ லாஸ்ட் ஒரு 1 இயரா என்னுடைய பொண்ணு இங்க படிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பத்தியும் சரி, இங்க டீச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸை பத்தியும் வந்து என் பொண்ணு என்கிட்ட பேசுற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ராக்டிவா அந்த செஷன்ஸ் போகுது அப்படிங்கறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாத்திரம் இல்ல, இங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் கூட நம்ம என்னுடைய பொண்ணு வந்து பண்றதை நான் கவனிக்கிறேன். என்னன்னா கிளப் ஆக்டிவிட்டின்னு சொல்லி ஒவ்வொரு வெனஸ்டேவும் ஸ்பெஷலா அந்த குழந்தைங்களுக்கு சில முக்கியமான டாய்ஸை பத்தியும் சில முக்கியமான சோசியல் பத்தியும் சொல்லியிருக்கிறாங்க. அது மாத்திரம் நிறைய ஈவெண்ட்ஸ் கூட ரீசெண்டா அட்டென்ட் பண்ணோம். அதாவது ஒரு சைக்கிள் ரைடர் ஆகட்டும், ஒரு பிள்ளைகளும் வந்து வீட்டுல மட்டும் இல்ல சொசைட்டிக்கும் எப்படி ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்ன்ற விஷயத்த கூட இந்த லாஸ்ட் இயர்ல நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஸ்கூல்ல வந்து நெக்ஸ்ட் இயரே நாங்க கண்டினியூ பண்றோம் அப்படிங்கறத ரொம்ப சந்தோஷமா பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, நாங்க கூட டிஸ்கஸ் பண்ண வீட்டுல மேபி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருந்தா கூட ஐன்ஸ்டீன்ல வந்து நம்மளுடைய குழந்தைய வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கறத நாங்க விஷ் பண்றோம். ஹோப் இன் ஃபியூச்சர்ல இட் பி ஹேப்பன்ன்றதை நாங்க நினைக்கிறோம். தேங்க்யூ.